Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 483 பார்ட் 1. ஓபன் பண்ணா நம்ம ஏசோட விபுரு கார்டை காட்டுறாங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மொத்தமா கரைய போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு சாக போறான். பின்ன அந்த அக்கைனும் நெஞ்சில கைய விட்டு கிண்டிட்டால நம்ம லூஃபியால நம்ப முடியல. அப்படியே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருப்பான். எங்க அக்கைனும் அதான் நெஞ்சில ஓட்டா போட்டாச்சுன்னு சட்டுன்னு பின்னாடி கைய எடுப்பான். அப்படியே அவன் வாயில இருந்து நத்தமா வரும். அதை பார்த்து நம்ம லூஃபி பயந்து போய் டே ஏசுன்னு பதறி அடிச்சுட்டு அவனை பிடிக்க போவான். இப்படி ஒரு சம்பவமாச்சுன்னு யாராலையுமே ஒரு செகண்ட் நம்பவே முடியல. அத்தனை பேர்த்தோட மூஞ்சியும் பாக்கணுமே, ஆடி போய் அலண்டு போய் இருப்பானுங்க. அவங்க மட்டும் நினைச்சா பரவாயில்லையே, நேவில இருக்க ஆளுகளே பயந்து போய் தான் பாத்துட்டு இருப்பாங்க. அதுலயும் கார்ப்புக்கெல்லாம் ஒரு செகண்ட் உயிரே இல்ல, அந்த மாதிரி ஷாக்ல இருக்காரு. இவங்களுக்கே எப்படின்னா ஒயிட் பியர்டுக்கு எப்படி இருக்கும், கத்திய வச்சு நெஞ்சில சதக்குன்னு குத்தும் போது கூட மனுஷனுக்கு வலிக்கல. ஆனா ஏசுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவனதான் அவரால் தாங்க முடியல. எங்க பைரட்ஸுங்க எல்லாம் கொல்ல காண்டாயா அந்த அக்கைனுவை விடாதீங்கன்னு சொல்லி அட்டாக் பண்றதுக்காக வேகமா உருவானுங்க. இவ்வளவு நேரம் ஃபன் பண்ணிட்டு இருந்த நம்ம பக்கியே ஒரு செகண்ட் சீரியஸ் ஆயிட்டான். லூஃபி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க அண்ணனை காப்பாத்த வந்தால கடைசியில இப்படி ஆயிருச்சுன்னா இங்க மார்க்கோவோட ஹேண்ட் காஃப கல்றதுக்கு படாத பாடுபடுவானுங்க. கலட்டவே முடியல. உடனே கூட இருக்கவன் ஒரு ஐடியா கொடுப்பான். என்னன்னா ஏசோட ஹேண்ட் காஃப கல்றதுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணால, அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டா நம்மளால இந்த ஹேண்ட் காஃப கழட்டிடலாம்னு சொல்லுவான். அதான் மிஸ்டர் 3 ஃபிளைங்ல இருக்கும் போதே கழட்டினானே. உடனே அவனை கூப்பிட்டு வர வேகமா போவானுங்க. இங்க எல்லாம் என்னென்னலாம் பண்ணி அக்கைனுவை அட்டாக் பண்ணுமோ அந்த அளவுக்கு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவானுங்க. அவனுக்கு தெரியும் அவனை என்னதான் அட்டாக் பண்ணாலும் ஒன்னும் ஆகாதுன்னு. பட் ஏச இப்படி பண்ணிட்டானேன்னு கொலை வெறியில இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பைரட்ஸ் எல்லாம் அங்க கொலை வெறியில அட்டாக் பண்றத சபாடி ஆர்கிபெலகோ மக்கள் பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ கவரேஜ் தான் ஆன் பண்ணி விட்டாங்களே. அவங்களுக்கே பீதி, இந்த போர் இனி எப்பதான் முடிய போதோன்னு. இங்க அந்த பைரட்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ண உடனே அந்த இடமே கண்ணா பின்னான்னு சதறி திபுன்னு எரிய ஆரம்பிச்சத பார்த்த பைரட்ஸுங்க அக்கைனுக்கு கண்டிப்பா இதனால அடிபட்டு இருக்கும். இப்ப அவனுக்கு புரிஞ்சிருக்கும் ஏஸ் மேல கைய வச்சது எவ்வளவு தப்புன்னு அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த நெருப்புக்குள்ள இருந்து அப்படியே பொறுமையா நடந்து வருவான். பார்த்தா அவனுக்கு பாதி பாடி இல்ல, பட் இருந்தாலும் கொடூரமா வருவான். அவன் பாடி தான் ஃபுல்லாவே லாவா வாச்சே. அப்படியே பயங்கரமா கொடூரமா வந்து நிப்பான். லூஃபியே அப்படியே மிரண்டு போய் நின்னுட்டு இருப்பானா. அவன் என்னடா நான் ஃபயர் ஃபிஸ்ட் ஏசு, நீ இன்னும் சாகவே இல்லம்மா, ஏசால பேச முடியல, அப்படியே இருப்பானா. உடனே மறுபடியும் அவனை அட்டாக் பண்ணி கொல்லலான்னு கைய ஓங்குவான். லூஃபி பார்த்துட்டு வேண்டான்னு கத்திட்டு இருப்பான். ஒயிட் பியர்டு அதை நோட் பண்ணிடுவாரு. கோப்பம் அவனை மறுபடியும் அட்டாக் பண்ண போறேன்னு ஓங்கி குத்த போவாரா. அந்த டைமுங்கும் போது அவர் கையில லைட்டை வச்சு அக்கைனும் அட்டாக் பண்ணிடுவான். இதுல வேற என்ன ஒயிட் பியர்டு எவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்க, சண்டை போடும்போது எப்பவுமே அலாட்டா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணுவான். ஒயிட் பியர்டால தாங்க முடியல, காண்டாயி கத்திட்டு இருப்பாரு. இங்க அக்கைனு ஓங்கி ஒரு குத்து ஊத்துவான். லூஃபி அப்படியே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். அந்த டைமுங்கும் போது இடையில யாரோ வந்து சட்டுன்னு தடுப்பாங்க. அட நம்ம ஜிம்பை தான். ஏஸ் மேல அந்த அட்டாக் திரும்பி படாம அவன் கைய வச்சே தடுத்திருப்பான். ஏன் லூஃபி சும்மா இருக்கான்னா அவனால முடியல. இந்த அக்கைனு ஜிம்பைய பார்த்து நீ குறுக்க வராத, நீ என்னதான் வந்து தடுத்தாலும் இது நடக்க வேண்டிய விஷயம் தான், வார்லார்ட் யாராலையும் தடுக்க முடியாது, உனக்கே தெரியும் நான் எந்த அளவுக்கு பயங்கரமான ஆளுன்னு, சோ ஒழுங்கா என் வழிய விடும்பா. உடனே ஜிம்பை இருந்துகிட்டு டிலே ஆனாலும் பரவாயில்ல, நான் அவங்களுக்காண்டி என் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கேன்பா, ஏன்னா நான் ஸ்டார்டிங்லயே செத்துட்டேன்டான்னு சொல்லி ஒரு அடி அடிப்பான். அந்த இடத்துல பயங்கரமா பிளாஸ்ட் ஆகும். அதே நேரம் இங்க மிஸ்டர் 3 எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு சந்தோஷம், நல்ல வேலை நீ காப்பாத்தினீங்க, இல்லன்னா செத்துருப்பேன்பா, சும்மா வாடா உன்னைய காப்பாத்தணும், இந்த ஹேண்ட் கஃப கழட்டி விடுறா கொய்யாலாமா. அதே நேரம் இங்க கார்ப்பு அப்படியே அக்கைனுவை நோக்கி கொலவெறியோட போவாரு. சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்து வைஸ் அட்மிரல் கார்ப் என்னாச்சு, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பாங்க. அவரு கண்டுக்காம அவர் பாட்டுக்கு போவாரா. சென்கோக்கு புரிஞ்சு போச்சு அக்கைனு கூட அவர் சண்டை போட போறாருன்னு. உடனே ஒரு ஜம்ப போட்டு கார்ப்போட தலைய புடிச்சு தரையோட ஒரு அடி. என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற, உனக்கு அறிவு இருக்கா, மூளையில குழம்பு போச்சா, பேசாம இருன்னு சொல்லுவான். உடனே கார்ப்பு சென்கோக்குவை பார்த்து என்னை இப்படியே அமைக்கி பிடிச்சிரு, விடாத, என்னை இப்ப விட்டீன்னா நான் கண்டிப்பா அக்கைனுவை கொன்றுவேன் பாரு, பின்ன அவரோட பேரனான ஏசையே கொன்னுட்டானே. எங்க பாவம் கஷ்டப்பட்டு தடுத்த ஜிம்பைக்கு கையே புசுங்கி போச்சு. உடனே அக்கைனோ நீ எல்லாம் துரோகி, உன்னையே நான் போட்டு தரலாம் தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி ஜிம்பைய கொல்றதுக்காண்டி கைய ஓங்குவான். அந்த டைம் மார்க்கோவும் விஸ்டாவும் பாஞ்சு வந்து ஒரு போர்டு அவ்வளவுதான் செதறிட்டான்னு நினைச்சு திரும்புவானுங்க. அவனெல்லாம் வெட்டுனா அவனுக்கு என்ன ஆகும், ஒன்னும் ஆகாது, பட்ட காயத்தை கூட சரி பண்ணிடுவான். ஆக்சுவலா இவனுக்கு ரெண்டு பேருமே ஹாக்கி யூசர்ஸ், அதனால இவனால அவனை அட்டாக் பண்ண முடியும். நான் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன்டான்னு சொல்லுவானுங்களா. இதுக்கப்புறம் நீ கொன்னா என்ன கொல்லாட்டி என்ன, ஏசோட நிலைமைய பாத்தில, இனிமேட்டெல்லாம் அவனால பொழைக்க முடியாது, கொஞ்சம் அவனை பாருங்கன்னு சொல்லுவான். பார்த்தா அவங்க நிக்க முடியாம முக்கிட்டு கிடப்பான். லூஃபி பார்த்துட்டு ஏசு உனக்கு ஒன்னும் ஆகல, என்கிட்ட ஏதாச்சும் பேசுன்னு சொல்லி அப்படியே பின்னாடி இருந்து கையை எடுத்து பார்ப்பான். கை ஃபுல்லா பிளட், உனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு இன்னுமே ஏச காப்பாத்த முடியும்னு நம்பிக்கையிலேயே தான் அவன் பேசிட்டு இருப்பான். ஆனா ஏசு என்னைய மன்னிச்சிரு லூஃபி, என்னை காப்பாத்துறதுக்கு நீ எவ்வளவோ கஷ்டப்பட்ட, ஆனா கடைசியில இந்த மாதிரி முடிஞ்சிருச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், என்னைய மன்னிச்சிருப்பான். ஆனா லூஃபிக்கு இன்னுமே நம்பிக்கை இருக்கு எப்படியாச்சும் அவனை காப்பாத்த முடியும்னு. சோ யாராச்சும்
யாராச்சும் வந்து காப்பாத்துங்க, ஏசுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கத்துவான் கதறுவான். உடனே டாக்டர் எல்லாம் அடிச்சு புடிச்சு வந்து பாப்பாரு, எப்படியாச்சும் அதை சரி பண்ணிடலான்னு. ஆனா பார்த்ததுக்கு அப்புறம் மனுஷன் அங்கேயே தலைய தொங்க போட்டுருவான். ஏன்டா என்னாச்சு, சீக்கிரமா அவனை ட்ரீட் பண்ணி காப்பாத்துன்னு சொன்னா என்ன மன்னிச்சிருப்பா, கண்டிப்பா முடியாது நீருவான். லூஃபிக்கு செம்மையா காண்டாயிரும். யோ நீ நிஜமா டாக்டர் தானா, என்ன விளையாட்டு பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா காப்பாத்துப்பானா. உடனே ஏசு, இனி என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது லூஃபி, என்னோட ஆர்கன்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள எரிஞ்சு போச்சு, இனிமேட்டு என் உயிர் தாங்காது, என்னோட லைஃப் இதோட முடிய போதும்பா. லூஃபியால சுத்தமா முடியல, நீ சுமாரான்னு சொல்லிட்டு அவனுக்கு டப்புன்னு இவான் தான் மைண்டுக்கு வருவான். ஏன்னா அவன் தான் சாக கிடந்தவனைய காப்பாத்திட்டானே. அப்படி இருக்கும்போது ஏச காப்பாத்த ஏதாச்சும் வழி இல்லாமையா இருக்கும். அதனால இவானை கூப்பிட்டு எதையாச்சும் அவன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணு, அப்பதான் ஏச காப்பாத்த முடியும், நான் கெஞ்சி கேட்கிறேன், ஹெல்ப் பண்ணு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கதறி கதறி அழுவான். இவானுக்கு ரொம்பவுமே கஷ்டமா போயிரும். அட அவன் உடம்புல ஆர்கன்ஸ் எல்லாமே ஒழுங்கா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாமே மொத்தமா எரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது இவானால என்ன பண்ண முடியும், அவன் குடுக்கிற மருந்தை அந்த பாடி ஏத்துக்கிட்டு ஒர்க் ஆனா மட்டும்தானே அவனால தாங்க முடியும், ஐ மீன் உயிரோட வர முடியும். ஆர்கன்ஸே எரிஞ்சு போச்சுன்னா எங்கத்த ஒர்க் பண்றது, என்னால எதுவும் பண்ண முடியாதுப்பான்னு சொல்லி சோகமா சொல்லுவான். லூஃபி கதறுவான், ஏசு சாகாத செத்துறாத, உன்னை காப்பாத்ததான் இவ்வளவு தூரம் வந்தேன் அப்படின்னு ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லி பைய காட்டுத்தனமா ஃபீல் பண்ணி கத்துறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.